Good morning, students. Good morning to all. I am Muthulakshmi. Today we are going to see the remaining part of earthquake. So in the last class, we have seen about that the main character Bridge. பிஜு வந்து அந்த எர்த்குவேக் நடந்தப்போ அவரோட அங்கிள் வீட்டில் இருந்தார். ஸோ அந்த டயத்தில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு மறுநாள் என்ன செய்கிறாரு, 4 days ஆஃப்டர் 4 days he came to his village. பட் என்னது, அங்கே எல்லாமே உடஞ்சி கிடக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி கொஞ்சம் ஒரு மயக்க நிலையில் இருக்கும்போது அங்கே இருக்க அந்த ஆர்மி பீப்புள் அவங்களுக்கு என்னது டீயும் வடையும் காஃபியும் கொடுத்து டீ பிஸ்கட்ஸ் கொடுத்து அவரை என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே அவனை உட்கார வைக்கிறாங்க. தென் தே ஹாவ் டேக்கன் த பாடிஸ் டு த ரிவர் பேங்க். ஸோ அவர் அப்படியே அந்த பிரிட்ஜ் அந்த இடத்துல இருக்கும்போது என்னன்னா, அவரை வந்து அப்படியே மயங்கி இருக்கும்போது அவரோட அங்கிள் வந்து அவர் கூட இருக்கார். தே ஹாவ் டேக்கன் தட் பாடி. ஸோ வாட் ஹேப்பன், அந்த பாடிஸ் இறந்தவங்களோட உடலெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பிஃபோர் சன்செட் டு டேக்கன் டு த ரிவர் பேங்க்குக்கு என்ன செய்கிறாங்க, அதாவது நதிக்கரைக்கு அந்த பாடிஸ்லாம் எரிக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க. பேக் டு பௌரி. கம், யூ மஸ்ட் பெர்ஃபார்ம் த லாஸ்ட் ரைட்ஸ் பிஃபோர் சன்செட். டுமாரோ வி வில் கோ பேக் டு பௌரி. என்ன சொல்கிறார் அவர் அங்கிள், வா நம்ம மெதுவாக என்ன செய்கிறோம், மாலை சாயங்காலம் முடிகிறதுக்குள்ளே இந்த பாடியெல்லாம் நம்ம ஆத்தங்கரையில் எரிச்சிட்டு நம்ம பௌரிக்கு போய் ஆகணும். லாஸ்ட் அந்த நைட் நேரத்தில் அவங்களால அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி போக முடியாது. ஐ ஹேட் லாஸ்ட் சீன் மை ஃபேமிலி வைல் லீவிங் ஃபார் பௌரி. என்னது, பௌரியை விட்டு போகும்போது அவனோட ஃபேமிலியை லாஸ்ட்டாக பார்த்து தான் எனக்கு ரிமைண்டில் வருது. They stood at the doorway and waved. Ma, Grandma, Neelu and Puli. So Puli, 4 of them அந்த வாசல் டோர்வேனா அந்த வாசல்கிட்ட நிற்கிறாங்க. That is the way. I will always remember them smiling and waving at me. Not as a white shrouded lifeless figures I saw. இப்போ அந்த அளவுக்கு இப்படி என்னை ஒரு புன்சிரிப்போடு அனுப்புனாங்க. அவங்கள வந்து இப்படி வெள்ளை துணியில் சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது நீ என்னால் வந்து மறக்கவே முடியலை அப்படின்றாங்க. அவங்களோட ஸ்மைலிங் ஃபேஸ் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நான் போகும்போது அப்படி இருந்தாங்க, இப்போ வரும்போது ஒயிட் ஷடோட் லைஃப்லெஸ் வாழ்க்கை, அதாவது உயிரற்ற சடலமாக வெள்ளை துணியில் சுற்றி இருக்கிறத பார்க்கும்போது நான் ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. புலி, she was not there. Immediate bully means who is bully? His sister. அப்போது அவள் அங்கே இல்லை, எல்லாத்தையும் உடம்புல சுற்றி வச்சுருக்காங்க, ஒயிட் டவலை வச்சு சுற்றி வச்சுருக்காங்க, புலி மட்டும் இல்லை. they have not found her, my uncle said. என்ன சொல்கிறார், அவரோட அங்கிள் சொல்கிறாரு, அவங்களால புலியை கண்டுபிடிக்க முடியலை. the wild animals bitch don't look like that, she is dead. அது வைல்டு அனிமல்ஸ் ஏதாச்சும் அவளை இழுத்துட்டு போயிருக்குமா, நீ அப்படிலாம் நினைக்காத, அவள் கண்டிப்பாக இறந்துருப்பா. பட் வி மஸ்ட் ஃபைண்ட் ஹர், ஐ சவுட்டட். கண்டிப்பாக நம்ம அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறார். பிச் கெட் எ கிரிப் ஆன் யுவர் செல்ஃப், அங்கிள் ப்ளீடட். என்ன சொல்கிறாரு, உன் மனசை திடப்படுத்திக்கோ. கிரிப் ஆன் யுவர் செல்ஃப்னால் நம்ம மனசை வந்து திடப்படுத்திக்கணும். பட் ஐ வாஸ் பியாண்ட் ரீசனிங். ஐ ரேன் பேக் டு த வில்லேஜ் to the spot where my house had stood. என் வீடு எங்கே அங்கே இருந்துச்சோ அந்த இடத்துக்கு நான் திருப்பி போகிறேன். போய் அவள் ஏன் இல்லை, இன்னும் கிடைக்கல அப்படின்ற ரீசனை கண்டிப்பாக நான் பார்த்து ஆகணும்னு சொன்னேன். there was still so much debris. I scrambled around shifting the earth and stones. அந்த வீடு இருந்த இடத்துல என்னென்னா டெப்ரிஸ், நிறைய இடிபாடுகள், நிறைய இடிபாடுகள் ஃபுல்லாக அங்கே இருக்குது. அதை ஃபுல்லாக தூக்கி எரிஞ்சு ஐ ஸ்க்ராம்பிள்ட் அரவுண்ட் ஷிஃப்டிங் த எர்த் அண்ட் ஸ்டோன்ஸ். ஸ்க்ராம்பிள் அந்த எங்கெங்கேயோ தூக்கி எரிஞ்சிட்டேன். ஹவு லாங் ஐ வாஸ் ஆன் மை நீஸ் சர்ச்சிங், க்ரையிங், சர்ச்சிங். அந்த இடத்துல எவ்வளோ நேரம் இருந்தேனே எனக்கு தெரியலை. பட் அப்படி நீல் ஒரு மாதிரி போட்டு முனிங்கால் அப்படி பிடிச்சிட்டு அழுகுறான், தேடுறான். அதாவது உயிரற்றவங்களை வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டா கூட தெரியும்,
ஒரு மனசை ஆறுதல் படுத்திக்கலாம். அவங்க வந்து என்னது, அவளோட தங்கச்சி கண்ணிலே தெரியலை. பாய், இட்ஸ் நோ யூஸ், எ வாய்ஸ் செட். ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது, என்னது இதனால் ஒரு யூஸும் கிடையாது. ஐ லுக்ட் அப். த ஸ்பீக்கர் வாஸ் அ ஆர்மி ஆஃபீஸர் who had supervised the relief operation. There is no one alive in there, he said. Whom are you looking for? And the speaker of the army officer, இது ஐடென்டிஃபை த கேரக்டர்ஸில் வரும். யார் சொல்லியிருக்காங்க? பாய், இட் இஸ் நோ யூஸ், ஆர்மி ஆஃபீஸர், அந்த டீமெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறவர். தேர் இஸ் நோ ஒன் அலைவ் இன் தேர், அங்கே வந்து யாருமே உயிரோடு இருக்க சான்ஸே கிடையாது. whom are you looking for, யாரை நீ தேடுற? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ identify the character speech question. My sister sir, I said. என்னோட சிஸ்டரை தேடுறேன் சார். Fighting to control my tears. All I want is to give her a proper cremation. நான் என் சிஸ்டரை தேடுறேன் சார். பட் he controlled his tears. கண்ணீரை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டான். Then all I want is to give her a proper ceremoniation. ceremoniation உடல் தகனம். எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறனோ அதே மாதிரி அவளுக்கு முறையான வந்து அந்த ஈமக்கிரியைன்னு சொல்லுவாங்க, உடல் தகனம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஐ ஸ்டாப்ட் கான்சியஸ் தட் ஐ வாஸ் வெயிட் 1 minute. I stopped conscious that I was babbling. I could see that he was bone tired. He looked as if he had not slept for days. His uniform was covered with dust. His face was grimy, but through all the dust and grim, I saw that his eyes were kind. அவர் என்ன சொல்கிறான்னா, என் தங்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்னமோ உளறிக்கிட்டே இருக்கார். அவங்க வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ், தே ஆர் வெரி டயர்ட். நைட்டு ஃபுல்லாக அந்த பீப்புளை வந்து அந்த டே ஃபுல்லாக எடுத்து அந்த பாடிஸை டெஸ்ட்ராய் பண்ணி பண்ணுறதுல ரொம்ப டயர்டாக, அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு டஸ்ட்டை அப்படியே அழுக்கு படிஞ்சு போய் இருக்கிறத அவரால் உணர முடியுது. பார்த்தாலே நல்லா தெரியுது. அவரோட ஃபேஸ் ஆல்சோ இட் வில் பி டஸ்ட்டு, ரொம்ப அப்படியே டஸ்ட்டாக இருக்கும். ஆனாலும் அவரோட பார்வையில் வந்து ஒரு கனிவு தெரிஞ்சிச்சு. கைண்டு, தட் மீன்ஸ் கைண்டு, ஒரு இரக்கம் தெரிஞ்சு. ஐயோ அந்த பையன் இவ்வளவு பரிதாபமாக அந்த தங்கச்சியை தேடுறானேன்ற ஒரு கனிவு இருந்தது. மை மென் ஹாவ் பீன் ஆன் அட் த ஃபீட் ஃபார் டேஸ். என்ன சொல்கிறாரு, என்னோடய இராணுவ வீரர்கள் இங்கே 2 நாள் தேடி இருக்காங்க அப்படின்னு மெதுவாக சொல்கிறாரு. ஹீ செட் சாஃப்ட்லி as if talking to himself, they have done all they could hear. Tomorrow at daybreak, we go to another village just like this, then another. He looked away at the sun setting behind the peaks. அந்த மலை முகடுகளுக்கு இடையில் பின்னாடி அந்த சன்செட்டை, சூரியன் மறைகிறத பார்க்குறாரு. என்ன சொல்கிறாரு, என்னோடய வீரர்கள் இன்னும் 2 நாள் இங்கே இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் தேடி எல்லாம் செஞ்சிட்டாங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு கிராமத்துக்கு போய் இதே மாதிரி நிறைய வந்து டிஸ்ட்ராய் ஒர்க்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். Down in the valley the Pyrrhus burnt. See that Pyrrhus burnt. Pyrrhus burn அந்த நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு. யார் அந்த இடந்த பாடிஸ் எல்லாம். The officer muttered something, shook his head and turned away. A terrible despair engulfed me. I lay there among the ruins of my house and cried. இந்த அதிகாரி என்ன திருப்பி அவருக்குள்ளே ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருந்தார். தலையை மட்டும் சரிப்பா தம்பி அப்படின்னு அசிஸ்ட் என்ன செஞ்சார், திரும்பி போயிட்டார். ஸோ ஒரு பயங்கர டெரிபிள் டெஸ்பைர் என்கல்ஃப்டு மீ. என்கல்ஃப்டு அப்படின்னா என்னது, மனசு வந்து ஒரு நிலையில்லாத தன்மை, விரக்தின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பயங்கரமான ஒரு விரக்தி வந்து அவர் அப்படியே பிரிட்ஜை வந்து முழுங்கிடுச்சு. என் நான் அவரோட வீட்டுக்கு என்னது, அந்த உடஞ்ச வீட்டுக்கு பக்கத்துலேயே நின்று அழுதுகிட்டே இருக்கார். 10 minutes later, 10 நிமிஷத்துக்கு அப்புறம், the officer was back. With him were 3 soldiers armed with spats and crowbars. ஸ்பேட்ஸ் அண்ட் crowbars அந்த கடப்பாறை மண்வெட்டியோட ஒரு 3 soldiers வந்தாங்க. Without a word, the men began removing the debris. ஒரு வார்த்தை கூட பேசாமல் வேகமாக அந்த கடப்பாறை மண்வெட்டியை வச்சு வேகமாக அந்த இடிபாடெல்லாம் இடிக்கிறாங்க.
they labored doggedly. Doggedly means what is it? Continuously. விடாப்படியாக வேகமாக தோன்றாங்க. doggedlyனா continuously. When it was completely dark, someone brought a few lit Petromax lamps. Petromax lamps அந்த கரண்ட் இல்லாமல் அந்த லைட்டு வெளிச்சத்தை பார்க்குற அந்த காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெட்ரோமேக்ஸ் லேம்ப்ஸ் வச்சு கொஞ்சம் அந்த வெளிச்சத்தை காமிக்கிறாங்க. 2 hours later, a soldier called out, "Sir!" ஒரு சோல்ஜர் கூப்பிட்றாரு, சார் அப்படின்னு வேகமாக கூப்பிட்றாரு. He stood in the middle of a small hollow. The wall had caved in at the spot. I recognized a part of a door. Beneath it, a small foot. என்னது, அவர் ஒரு சின்ன ஒரு குழிக்கு நடுவில் நின்றுட்டு இருந்தார். In there, the wall, in that place, the wall had caved at the spot. அந்த இடத்துல ஒரு கேவ் மாதிரி இருந்திருக்கு. I recognized a part of a door. Beneath it, a small foot. ஒரு கதவு மாதிரி இருக்குது. அந்த கதவு கீழே சின்ன ஒரு கால் தெரியுது, பாதங்கள். Feverishly, the soldiers began to clear the hollow. Then they lifted the door. கொஞ்சம் கொஞ்சமாக அதை உடச்சி என்ன எடுத்துட்டு அந்த டோரை மெதுவாக தூக்குனாங்க. "She is alive," someone said. ஐயோ, அவள் உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. It was a miracle. She had been buried under the debris for a 100 hours. 116 hours. 116 hours வந்து ஒரு டோருக்கு கீழே அவங்க இருக்காங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து ஒரு உயிர் இல்லாமல் உயிரோடு அப்படி இருக்க முடியாது. 116 hours. She had survived the earthquake. ஸோ 116 hours மார்க் பண்ணிக்கோங்க. She had survived the earthquake, the cold nights and the wild animals. என்னது, அந்த எர்த்குவேக்கில் நிலநடுக்கத்துக்கு அடியில் அந்த குளிரான நைட்டில் வைல்ட் அனிமல்ஸோட பாதுகாப்பு, அதாவது அதுகிட்ட இருந்து பாதுகாப்போட இவ்வளோ உயிரோடு இருக்கான்னா பெரிய ஆச்சரியன்றாங்க. A ragged chair went up and the soldier wrapped her in a warm blanket and carried her to the tent where a makeshift hospital had been set up lived. என்னது, கண்டிப்பாக அவளை உயிரோடு இருக்கணும்னா இம்மீடியட்டாக அவளை ஒரு டவல் வார்ம் பிளாங்கெட், ஒரு கதகதப்பான பிளாங்கெட் வச்சு சுற்றி அந்த டென்ட்டு எப்போயுமே இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கும்போது அங்கேருந்து மீட் எடுக்கிறவங்கள ஒருவேளை உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கேம்ப் போட்டிருப்பாங்க. அந்த ஷிஃப்ட் கேம்புக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சு அங்கே அவளை உட்கார வச்சுருக்காங்க. The next day I went to the army officer, but he was gone. I did not even know his name. அங்கே போய் வச்சு அவளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, உயிர் அவளுக்கு இருக்குது, ப்ளஸ் அவளை நல்லாக்கிட்டாங்க. அடுத்த நாள் அந்த சேம் அந்த ஷிஃப்ட் அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்க இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே யார், he was gone. I did not even know his name. அவருக்கு என்ன செய்யாது, அவரோட நேம் கூட தெரியலை. இந்த ஆர்மி ஆஃபீஸரை பார்க்கணும், தேங்க் பண்ணணும்னு போகிறாங்க, நேம் தெரியலை. My sister and I went on to live with my uncle. Soon after I got a job at a dhaba near Panipat. Dhabaல பானிபட் பக்கத்தில் அவருக்கு வேலை கிடச்சிச்சு. Bully stayed back. She started going to school. It waited on me that I never thanked that army officer. எனக்கு ஒரு மனசு ஒரு கனமாகவே இருந்தது. அவங்க அங்கிளோட இருந்து அவளும் ஸ்கூல் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு தேங்க் பண்ணாமல் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஒரு பாரமாக இருந்தது. I hoped that one day I would run into him again. Every time I saw an army man, I would hope it was him. For months, I would search for his face in every crowd, and one day I did find him. கண்டிப்பாக நான் அவரை ஒரு நாள் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒவ்வொரு இடமா இவர் தேர்றாரு. எங்கெல்லாம் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அந்த கேம்ப் மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் போகணும்னு அவருக்கு தோணுது. அங்கே தேடி ஒரு வழியாக ஒரு நாள் அவரை பார்த்தாரு. It was late on a winter's night. ஒரு winter's night. A truck stopped at the shop. A man got out. He looked familiar. அவனோட டீ ஷாப்பில் அந்த ட்ரக்கை நிப்பாட்டிட்டு ஒரு மேன் வெளியே வராரு. அதிலேருந்து அந்த ட்ரக்கில் இருந்து ஹீ லுக்ட் ஃபெமிலியர். அவனோட ஃபேஸை பார்க்கும்போது ஃபெமிலியர். வாட்ஸ் த மீனிங் ஃபெமிலியர்? தட் மீன்ஸ் நோன் ஃபேஸ். அடிக்கடி பார்த்த முகம், ஒரு தடவை பார்த்த முகம்னு சொல்லும்.
When he stepped into the light, I saw that it was not him, just someone who bore a strong resemblance. The man was tired. He asked for a cup of tea. As I served him, sir, I felt this strange lightness, this sense of joy. When the man offered to pay, I did not take the money. என்னது அவரோட ஃபேஸில் இப்போயும் அந்த டயர்ட் தெரிஞ்சிச்சு, ஸ்ட்ராங் ரிசம்பிளன்ஸ். அவருக்கு வந்து பார்க்கும்போதே இவரை நம்ம வந்து அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு யார் மாதிரியும் தெரியல. யாருக்கு இவன் தேங்க் பண்ணணும்னு நினச்சாரோ அவரை மாதிரியே இருந்தது. ஸோ இமீடியட்லி ஹி கேவ் எ டீ கொடுத்துட்டு அகெயின் த ஆர்மி ஆஃபீஸர் பே த மணி, அமௌண்ட்டு கொடுக்குறாரு. பட் அவர் அதை வாங்கலை. When the man offered to pay, I did not take the money. The next day, it happened again. Every day I would see someone, a complete stranger, a tired traveler, who reminded me of that officer. It was as if he was everywhere, and every time I served him tea, I felt a surge of sheer joy. ஸோ அந்த நாள்லேருந்து என்னன்னா, ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் அசதியோட களைப்போடு வர்றாங்களோ அவங்கள மாதிரி பார்க்கும்போதெல்லாம் மீன் என்ன செஞ்சேன், நான் அவங்களுக்கு டீ வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணேன். தென் ஐ ஃபெல்ட் எ சர்ஜ் ஆஃப் ஷியர் ஜாய், ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணேன். எ மந்த் லேட்டர் ஐ குவிட் மை ஜாப் அட் த ஷாப் அண்ட் ரிட்டர்ன் டு தோஸ் மவுண்டெயின்ஸ். இந்த மலைகளுக்கு இடையே என்னது திருப்பி ஒரு மாதம் கழிச்சு அந்த தாபாலேருந்து பார்த்த வேலையை விட்டுட்டு நான் வந்தேன். அண்ட் the shop owner was quite relieved. He had no use for a waiter who kept forgetting to present the bill to the customer. Now I am on my own and I am at peace. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு, வாடிக்கையாங்க வர்றாங்க அந்த கஸ்டமர் வர்றவங்ககிட்ட ஃபுல்லாக நம்ம இப்படி காசு வாங்காமே கொடுத்தோம்னா என்னது நம்ம ஓனருக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு அதை நினச்சி திருப்பி அவரே ஒரு டீ ஷாப்பு வைக்க ஆரம்பித்தார் அவரோட மன திருப்திக்காக. ஏன்னா அவரோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அவர்கிட்ட இருக்குது, போதுமான அளவு இருக்கும்போது இதை வந்து கொடுக்குறது வந்து தன்னோட தங்கச்சி உயிரையே காப்பாற்றினால ஒரு சர்வீஸ் மைண்டோட அவருக்கு வந்து அது தோணுது. Here is your bus, sir. No money. You are tired. All I offered you was a cup of tea. Maybe it was the best tea all Garhwal இருக்கிறதுலே best tea this one. Maybe not, but I am happy. I could do you this small service. Wish you a safe journey, sir. May God be with you. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கார்வாலே குடித்த டீயில் இந்த என்னோடய டீ தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு வேளை இல்லாமல் போகலாம், ஆனாலும் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு சேவை செஞ்சதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்றார். உங்களோட பயணம் வந்து ரொம்ப சேஃபுல்லாக இருக்கட்டும் சொல்லிடுறாரு. ஸோ ஸ்டோரி எண்ட் ஃப்ரம் திஸ் ஒன். ஸோ இங்கே முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் ஒன் க்ளோசரி. யூ நோட் திஸ் க்ளோசரி இன் யுவர் நோட் and write all this glossary. Then you read the story once again and identify the characters. Wherever the character speech is there, you identify who said this and to whom, யார்கிட்ட சொன்னாங்கன்றதை உன்னோட புக்கில் என்ன பண்ணீங்க. அப்படியே இந்த புக்கு இல்லாதனால இங்கே நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்த லைனோ அதை எடுத்து உங்களோட நோட்டில் எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், the next one, fill in the blanks with words from the text. அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்லேருந்து ஃபில்லப் கொடுத்துருக்காங்க. the name of the narrator is, what is the answer? Bij. So in the answers you have to find out the answer for these fill up. Then based on your understanding of the story, choose the right answer from the options. So this one is choose the best answer. You find out the answer and write it in your note. Next they are given identify the character or speaker. So they are given only 5 sentences here. So remaining lot of character speech. Identify the characters are there in this lesson. So you find out remaining character or speaker of the lesson. Then they are given answer the following questions. This is the question answer I have give
I have given the explanation. From that you find out the answer. Next, E. Answer the following questions based on the reading of the story. Do not forget to go back to the passage whenever necessary to find and confirm the answer. So they are given, while you warm yourself, I save enough money. So here இந்த ஆக்ஷனுக்கும் எஃபெக்ட்டுக்கும் என்ன கம்பேரிசன் இருக்குன்றதை பார்த்து you have to write the answer here. Okay students? Okay. Thank you to all. Thank you to everyone.